மதியானம் வயிறு முட்டை நல்லா தின்னுபிட்டேன், அதனால தூக்கமா வருது பாத்துக்கோங்க. ஆனா இப்ப தூங்க நேரம் இல்லை நமக்கு. நம்ம வீடு ஷிஃப்ட் பண்றப்ப பிசியை கலட்டி இன்னும் ரெண்ட் ஹவுஸ்க்கு கொண்டு வரல. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற பெரும்பான்மையான மக்களுக்கு நம்மள ரீசெண்டா தான் தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 1-1.5 வருஷம் நம்மள தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் 6.5 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இந்த யூடியூப்ல பெரிய ஆளா வரணும், சோஷியல் மீடியால பெரிய ஆளா வரணும்னு என்னோட முழு உழைப்பையும் எஃபர்ட்டையும் போட்டுட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்க வெளிநாட்டு சொந்தமா இருந்தா டிக்டாக் ஐடி தரேன். டிக்டாக்ல நான் 7 வருஷம் முன்னாடியே வீடியோ போட்டுருக்கேன். ஆனா அதிர்ஷ்டவசமா என் தம்பி தயவாலையும் என் பொண்டாட்டி புள்ள தயவாலையும் தான் இன்னைக்கு கொஞ்சம் பேருக்காச்சும் என்ன தெரியுது. அஃப்கோர்ஸ் நான் எஃபர்ட் போடுறேன், ஆனா அந்த பாப்புலாரிட்டிக்கு காரணம் அவங்க தான். உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? கப்பல் சேனல் ஜஸ்ட் டிஜினாலயா, இல்ல தம்பி கூட வீடியோ போடுற டிஜி விளாக்ஸ்னாலயா, இல்ல என் கேமிங் சேனல் மூலியமா என்ன உங்களுக்கு தெரியுமா, இல்லன்னா டிக்டாக் காலத்திலே உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல என்ன பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்காது? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி வாங்க எடுத்துட்டு வந்து பிசியை கையோட அசம்பிள் பண்ணிடுவோம். பிசி அசம்பிள் பண்ணலாம்னு தான் நானும் நினைச்சேன், பட் கரண்ட் இல்ல. கரெக்டா அப்ப தண்ணி கேன் வந்துச்சு. தண்ணி கேன் எடுத்து உள்ள வைக்கவும் கமகமான ஒரு டீயை போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் டீயை குடிச்சு முடிச்சுட்டு அதை எரும மாடு கணக்கணத்தை இன்வெர்டர் எடுத்து கீழ் செல்ஃப்ல வச்சிட்டேன். சரி இன்வெர்டரை மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் பிசி அசம்பிள் பண்றதை vlogல டைம் லாப்ஸ்ல காட்டிடலாம்னு சொல்லிட்டு போன் அங்க செட் பண்ணிட்டு இங்கே நான் பிசியை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு ஃபோன் எடுக்க வரேன். ரெக்கார்ட் பட்டனை அமுக்க வந்திருக்கேன். சரி ரைட், இது நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு கரண்ட் கனெக்ஷனை கொடுத்து பிசி ஆன் பண்ணேன். ஒரு பயத்தோடய தான் ஆன் பண்ணேன். ஏன்னா மோஸ்ட்டாக பழைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் இடம் விட்டு இடம் மாற்றும் போது ரிப்பேர் ஆக சான்ஸ் இருக்கு. பிசி ஆன் ஆகிட்டே இருக்கும்போது கீழே சமோசா வைக்கிறான்னு சவுண்டு கேட்டுச்சு. சரி ஒரு 4 சமோசா வாங்கிடுவோம். கீழே வந்து சமோசா வாங்கிட்டு மேலே வந்து பிசி ஜம்முன்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆன் ஆயிருச்சு. இவ்வாறு பிசி ஆன் ஆன சந்தோஷத்தோடு சாயங்காலம் சமோசா சாப்பிட்டபடி இந்த vlog-ஐ நிறைவு செய்கிறேன்.